பாரத் மாதா கி ஜெய். ஹிந்தி திணிப்புங்கிற பேரில் நாடகம் நடத்துகிற தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். அது என்னங்கய்யா, அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் மத்திய அரசு ஹிந்தி திணிக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க? ஹிந்தி திணிப்பு உங்களுடைய பார்வையில் உண்மைன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்கள் பொண்ணு நடத்துகிற ஸ்கூலில், உங்களுடைய அமைச்சரவையில் உள்ள மற்ற சகாக்கள் நடத்துகிற ஸ்கூலில், உங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்க நடத்துகிற அந்த தனியார் பள்ளிக்கூடங்களில் போய் ஹிந்தி திணிப்பு நடந்துட்டுருக்குன்னு மேடை போட்டு பேசுங்களே ஐயா. அது உங்களால் முடியாது. ஏன் அப்படின்னா உங்களுடைய சுயலாபம். அப்படி பேசிட்டா அந்த பள்ளிக்கூடங்களில் யாரும் வரமாட்டாங்க, உங்களுடைய வருமானம் பெயரும். ஆனால் இங்கே அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் மிகவும் கஷ்டப்பட்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் தான் அரசு பள்ளியில் படிப்பாங்க. அந்த மாணவர்கள் மட்டும் ஹிந்தி படிக்கக்கூடாது. தேசிய கல்விக் கொள்கையை என்னால் ஏற்றுக்க முடியாது, அதில் ஹிந்தி திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் பொய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்க எந்த இடத்துலையுமே மத்திய அரசு ஹிந்தியை திணிக்கலை. அவங்க அந்த மும்மொழி கொள்கையை என்ன சொல்கிறாங்க அது உங்களுக்கு தெரியும். ஆனால் அது தமிழக மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுல நீங்கள் ரொம்ப முனைப்பாக இருக்கிறீங்க. மும்மொழி கொள்கையில் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலங்களையும், எந்த மாநிலத்திலையுமே இப்போ தமிழகமாக இருந்துச்சுன்னா அதில் முதல் மொழியாக நம்ம தமிழ் எடுத்துக்கணும், ரெண்டாவதாக ஆங்கிலத்தை எடுத்துக்கணும், மூணாவதாக நீ எந்த மொழி விரும்புதியோ அந்த மொழியை படின்னு தான் மத்திய அரசு சொல்லியிருக்கே வழிய ஹிந்தி படின்னு அவங்க எந்த இடத்துலையுமே சொல்லலை. அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் மக்களை, தமிழக மக்களை நீங்கள் இன்னமும் முட்டாள் நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. உங்கள் அப்பா காலத்து தமிழகம் கிடையாதுங்க ஐயா இது. இன்றைக்கி மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. நீங்கள் என்னவெல்லாம் நாடகம் நடத்துகிறீங்கிறதும் மக்களுக்கு தெரியும். அதனால் தேசிய கல்விக் கொள்கை கண்டிப்பாக நம்முடைய பாரத தேசத்துக்கு கண்டிப்பாக தேவை. கட்டாயமாக நம்ம மத்திய அரசு அதை அமல்படுத்துவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பொய் பிரச்சாரங்களை மட்டுமே நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா 2026 தேர்தலில் கண்டிப்பாக உங்களை மக்கள் வீட்டுக்கு அனுப்புவாங்க. அதில் எந்த சந்தேகமும் இல்லைங்க ஐயா, முதலமைச்சர் ஐயா அவர்களே.